இல்லை நீட்டு தேர்வுங்கிறதே கொண்டு வந்ததேப்பா இந்த மாதிரியான அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்டு சிற்றூர்களில் வாழ்கிற, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலெழுந்து வருகிற அந்த மாணவர்களுடைய உரிமையை பறிக்கணுங்கிறது தான் இது கொண்டு வரப்பட்டது. அவங்க வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அதை நிறைவேற்றுறதுல தானே அரசு நீதி முனைப்பாக இருக்கும். அப்போ இது நீட்டு தேர்வு இப்படி கொண்டு வந்துட்டாங்களேன்னு எப்படி? சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்தில் தான் இந்த கேள்விகளை கேட்கப்படுது. இங்கே பன்னெடுங்காலமாக ஒரு கல்வி முறை இருக்குது. அப்போ அதில் அது முற்றும் முழுதாக இப்போ என்ன நிர்பந்தத்துக்கு தள்ளுது என்னென்னா, நீ ஹிந்தி படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும், நீ மத்திய அரசு பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தா தான் நீ இந்த இதில் வெற்றி பெற முடியும், அப்போ தான் நீ மருத்துவர் ஆக முடியும், அப்போ தான் பொறியாளர் ஆக முடியும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு நீ தள்ளுது. அதுதான் நேரடியாக கொண்டு வந்தால் எதிர்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்படி கொண்டு வருது. இப்போ நீங்கள் இப்போ சிபிஎஸ்சி இதெல்லாம் ஓகே தான், ஆனால் பல்வேறு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலுக்கு மாணவர்கள் வருமா வராதானே குழப்பத்தில் இருக்கும்போது நாளை கழிச்சு இப்போ மாணவர் சேர்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே +2ல் சரி, அதுக்கு முன்னாடி நிறைய மார்க். அதான் மக்கள் நலனை, எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் மாணவரின் நலனை பற்றி சிந்திக்காத, கவலைப்படாத, அக்கறையற்ற அதிகாரங்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதனால இந்த சிக்கல்கள் வருது. நம்மளே பார்க்குறோம், பிற மாநிலத்தவர்கள் வாழ்விடங்களுக்கான முகவரியை தவறாக கொடுத்து, அதாவது தமிழ்நாட்டில் வாழ்கிறதா வேறு மாநிலத்தில் வாழ்கிறவர்கள் இந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதா தவறான முகவரியை கொடுத்து பல பேர் இங்கே தேர்வு எழுதி வென்றிருக்கிறார். அப்போ இதற்கான துணை போனவர்கள் யார்? எல்லாமே தவறாக இருக்குது. இனி இப்போ இன்றைக்கி ஒரு தங்கச்சி தன் உயிரை கொடுத்துட்டா, ஆனால் பல பேர் உயிருள்ள நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதே மாதிரி 1176 மதிப்பெண்கள் வாங்கினவங்க, இதே மாதிரி மருத்துவ கனவோடு இருந்தவங்க. இவங்க கேட்கலாம், ஏன் மருத்துவம் தான் படிப்பா அப்படின்னு. ஏன் மருத்துவம் நாங்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் இருக்குது? இதை விட ஒரு மாணவி ஒருத்தர் என்ன மதிப்பெண் வாங்கிட முடியும்? 1176 மதிப்பெண்களை விட ஒருத்தர் என்ன தகுதி வேணும் இந்த நாட்டில்? இதுவரை இந்த நீட்டு தேர்வு, இப்போ இந்தியா என்ன சொல்ல வருது? இந்த நீட்டு தேர்வில் எழுதினா தகுதியான மருத்துவரை உருவாக்க முடியும்னா, அப்போ இதுவரை இந்திய நிலத்தில் தகுதியான மருத்துவர்களே இல்லையா? அப்போ இதுவரை உருவாக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இப்போ இந்த நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக ஒரு தகுதியான மருத்துவரை கூட உருவாக்கலையா? இந்த தேர்வு முறை தான் உருவாக்க போகுதா? இது எல்லாத்தையும் வியாபாரமாக்கி விட்டுருச்சு இந்த நாடு. கல்வி, மருத்துவத்தை, குடிநீரை, பாதையை, போக்குவரத்தை எல்லாத்தையும் வர்த்தகமாக்கி விட்டு உலக நாடுகளுக்கு கதவை திறந்து விட்டுருச்சு. இப்போ நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது, இப்போ நீட்டு. இது போக இப்போ குளோபல் என்ட்ரன்ஸ் வரப்போகுது, உலக நுழைவுத் தேர்வு. இப்போ அது வந்தபோது இங்கே இப்போ இந்த நுழைவுத் தேர்வு நீட்டில் நாங்கள் யாரும் படிக்க முடியல. குளோபல் என்ட்ரன்ஸ் வந்துச்சுன்னா இந்தியாவில் எவனும் படிக்க முடியாது, எவனும் மருத்துவராக முடியாது. இது ஒரு சர்வதேச சந்தையாக மாற்றி நிறுத்தியிருக்குது இந்த ஆட்சி முறை, இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கல்வி முறை, பொருளாதார கொள்கை முறை. இப்போ இது ஒரு உயிரை பழி வாங்கியிருக்குது. அப்போ இன்றைக்கி தங்கச்சி உயிரை கொடுத்தது என்பது இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. அவ்வளவு மன வலியும் வேதனையுமாக இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் தமிழர்கள் செத்து எழ வேண்டியது இருக்குது. இனச்சாவை தடுக்கிறதுக்கு ஒரு தம்பி உயிரை கொடுத்தான் முத்துக்குமார். 3 அண்ணன்மார்கள் உயிரை காப்பாற்றுக்கு ஒரு தங்கச்சி உயிரை கொடுத்தால் செங்குடி. அதுக்கப்புறம் காவிரி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு என் தம்பி விக்னேஷ் உயிரை கொடுத்தா. இன்றைக்கி மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காக ஒரு தங்கச்சி உயிரை கொடுத்துருக்கா. ஆளுகிற அரசு ஏதாவது ஒன்று பொறுப்பாக இருக்குதா பாருங்கள். அவன் நீட்டு தேர்வு எது கொண்டாந்தான் தெரியுமில்ல? உன்னுடைய பாடத்திட்டத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான். நீ பள்ளிக்கூடம் வச்சிருக்க, கல்லூரி வச்சிருக்க, இதில் படிக்கிறது பயன் தராதுங்கிறான். அவன் சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கிற பாடத்திட்டத்தெல்லாம் கேள்வியை தயார் செய்கிறான். இப்போ உன்னைய இந்த நீட்டு தேர்வு மூலமா வலுக்கட்டாயமாக சிபிஎஸ்சி பள்ளிக்கு நடத்துறான். உன்னைய இதுல போய் படிச்சாதான் நீ மருத்துவராக முடியுங்கிற நிர்பந்தத்தை உனக்கு தள்ளுறான். அங்க போனா நீ கட்டாயமா ஹிந்தி படிக்கணும், கட்டாயமா சமஸ்கிருதம் படிக்கணும், தமிழ் படிக்கவே முடியாது. எப்படி அடிக்கிறான் பாரு உன் தாய்மொழியை. ஒரு தேசிய இனத்தின் முகத்தை சிதைச்சு அவனை அடையாளமற்றவனாக்கி நீ இந்தியன் என்று சொல்லுங்கிறான். இதான் அவனுடைய நுட்ப அரசியல். இப்ப சிபிஎஸ்சி பள்ளியில நீ சான்சிராணியே படிப்ப, உன் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்க மாட்ட. நீ சர்தார் வல்லபாய் பட்டியல படிப்ப, ஆனா உன் பாட்டன் வஉசி நீ படிக்க மாட்ட. நீ வீர சிவாஜியை படிப்ப, உன் பாட்டன் தீரன் சின்னமலையோ, புலித்தேவனையோ, மருதுபாண்டியரையோ, சுந்தரலிங்கத்தையோ, அழகமுத்துக்கோனையோ நீ படிக்க மாட்ட. பெரும்பிடுகுன்னா அவனுக்கு யாருன்னு தெரியாது, அவனுக்கு பேனு பொடுகுதான் தெரியும், பெரும்பிடுக தெரியாது. நல்லா நீ விளங்கணும். வரலாற்றில் இருந்து உன்னை மறைக்கிறான். அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுத்தது நம்ம முன்னோர்கள் பிள்ளை. இந்திரா காந்தி கல்வி என்னைக்கு மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனாங்களோ அன்னைக்கே பெரும் புரட்சி செஞ்சு தடுத்துருக்கணும். எல்லா உரிமையும் விட்டுட்டான்.
இப்ப நமக்கு இருக்கிற வழி, நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு சட்டம் இயற்றணுமோ அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு. என் பிள்ளையும் என் கல்லூரியில் படிக்கும், என் எம்பிபிஎஸ்க்கு நான் வேலை கொடுப்பேன், மத்திய மருத்துவ கழகத்தில் நான் பதிவு செய்ய வேண்டியதில்லை. வேணும்னா நீ என் பிள்ளைக்கு வேலை கொடுக்க வேண்டாம், நான் எனக்கு கொடுத்துக்கிறேன், எனக்கு வேண்டிய மருத்துவர்களை நான் உருவாக்கிக்கிறேன். அதை விட்டு அவர் வழி கிடையாது. இந்த உண்மையிலேயே எதையெல்லாம் பைத்தியம் இல்லையோ அவன்லாம் நீட்டை எதிர்க்கிறான். தமிழர்கள் நாங்கள் உண்மையிலே பைத்தியர்கள் இல்லை, அதனால எதிர்க்கிறோம். இந்த நீட் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் நம் நிலத்தில் விளைவிக்கும் என்பதற்கான ஒரே சரித்திர சான்று நம் தங்கை அனிதா தான். இது தொடரக்கூடாது, அவள் மரணமே இறுதியான முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. ஏன் நாம் இதை எதிர்க்கிறோம்? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். நாம் வெறும் சிங்கங்கள் மட்டுமல்ல, புலிகள். அதனால் நாம் நம் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நமக்கு பல கேள்விகள். நீட்டு தேர்வு என்பது என்ன? இங்க பேசிய தம்பி கதிரழகன் கூட சொன்னார், தேர்வு எப்படி கல்வியின் தரத்தை உயர்த்தும்? மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது போல ஒரு மடத்தனம் உலகில் உண்டா? கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெற வேண்டியது நமது கடமை. அதனால நம்ம போராடிட்டு இருக்கோம். ஒரு தேநீர் போடுறோம், அதுல எவ்வளவு சக்கரை கலக்கணும், எவ்வளவு தேயிலை தூள் கலக்கணும், எவ்வளவு தண்ணி போடணும், எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எவ்வளவு பால் கலக்கணும், இதெல்லாம் தான் அறிவு. அதை வடிகட்டி தேநீரின் சுவையை கூட்டிவிடும் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோல ஒரு முட்டாள்தனம் தான் இந்த நீட்டு தேர்வின் மூலம் தகுதியான மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியும் என்று ஏமாற்றுவது. நான் நீட்டு தேர்வு எழுதி தேர்வு பெற்று வர்றேன், என் தம்பி எல்லாம் தேர்வு பெற்று வர்றாங்க, தங்கச்சி எல்லாம் வர்றாங்க. பாடம் நடத்துகிற பேராசிரியர் பெருந்தகைகள் பழையவர்கள் தானே, அவர்கள் நீட்டு தேர்வில் ஒன்று தேர்வு பற்றி வரலையே. உன் பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் தானே. அப்ப இதுவரை படிச்சவங்கெல்லாம் நல்ல மருத்துவர் இல்லையா? அப்ப ஒரே நாள்ல பணம் செல்லாதுங்கிற மாதிரி ஒரே நாள் இந்த மருத்துவர்களின் தகுதி செல்லாதுன்னு நீக்குவீல? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னது இது? உலகத்துல எந்த பைத்தியக்காரனும் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர மாட்டான். நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்? நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மேடையில பேசுறார், 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியா, மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். நம்ம கேள்வி என்ன? இப்ப மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் அவன் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான், எப்படி நீட்டு தேர்வுக்கு தயாராகி வருவான்? இதுக்கு என்ன பதில் இருக்கு? என் மாநிலத்தை விடு, ஒடிசால 7 கிலோமீட்டருக்கு இடையில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை. 2 மகன்கள், தாய்க்கு உடம்பு முடியல, தோல்ல தொட்டியை கட்டி, தோல்ல கம்ப போட்டு குறுக்க தொட்டியை கட்டி தாயை தூக்கிட்டு போறான். அவசர ஊர்தி இல்லை, உயிர் காக்கும் ஊர்தி இல்லை, வராது. ஏன்னா சாலை சரியா இல்லை, மின்சாரம் இல்லை, ஒரு இலவும் இல்லை. அந்த கிராமத்தில் இருந்து ஒருவன் எப்படி நீட்டு தேர்வுக்கு தயாராகி வருவான்? என்ன பதில் இருக்கு? நீங்க சொன்னாங்க எல்லாம் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டான், போன்லெஸ் சிக்கனுக்கு வந்துட்டான், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டான். கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துருச்சுல, சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்கினேன்னா அதுக்கு உடனே கல்வி அறிவு இல்லாதவர்கள் எப்படி நான் எண்ணு முறைக்கு வாங்குறேன், 101, 201, 2001 இப்படி எண்களை கொடுத்துரு சின்னத்துக்கு பதிலாக. அதெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வார்? 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கூட கொடுக்காம நீ என்ன இது பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? கல்வியை ஒழுங்கா கொடுக்கல, இல்ல தேர்வு மூலம் எப்படி நீ சிறந்த நீ மருத்துவரை உருவாக்க போறங்கிற? இங்க படிச்சவங்களுக்கு முன்னாடி நல்ல மருத்துவர் இல்லையா? உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழர்கள் இருக்காங்க. அமெரிக்கா இருக்கிற எங்க ஐயா ஜவஹர் பழனியப்பனை தாண்டி ஒரு மருத்துவர் இருக்காரு. என் கல்வி முறையில் என்ன உனக்கு பிரச்சனை? நீ என்ன இன்னைக்கு போய் மருத்துவத்தை என்ன கற்பிச்சு இருக்கிற? எம்வேர்டு ஹூப்பர் அமெரிக்க மருத்துவர், அவன்கிட்ட ஒரு 16 வயது பெண் வருது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருக்கு. உடனே அதுக்கு பல சிகிச்சைகளை செய்து பார்க்கிறாரு. ஒரு நாள் அவர் வீட்டில் உறங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணுது, எனக்கும் நோயாளிக்கும் இடையில நீ யார் என்று அந்த நோய் கேட்குதான். உடனே இவர் வந்தாரு, அறையை பூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்கல. 16 நாள் கழிச்சு போய் திறக்கிறாரு, தண்ணின்னு கேட்குது அந்த பொண்ணு.
தண்ணி ஒரு கோலை குடிக்கிறாரு, குடிச்சிச்சு, திருப்பி வாந்தி வரல. மறுபடியும் கொஞ்சம் உணவு கொடுத்தாரு, பசிக்குதுன்னு கேட்டோன்னே திருப்பி வாந்தி வரல, சரியாயிடுச்சு. அப்ப என்ன முடிவு பண்ணிட்டாரு? பசித்தவரின் குச்சி எழுதுறாரு. இதை எங்கப்பா நம்மால் வர எழுதுறாரு. அட பைத்தியக்கார, இதெல்லாம் உன் பரம்பரையே கருவாகிறதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டேன், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி என்று உலக மருத்துவத்தை எழுதிட்டு போனா உடனே காலடியில். இவன் எனக்கு மருத்துவ தரத்தை சொல்லிட்டு இருக்கான். இந்த கல்வி முறையில தான் எங்க ஐயா அப்துல் கலாம், இந்த கல்வி முறையில தான் எங்க ஐயா மயில்சாமி அண்ணாதுரை, இதுலதான் எங்க ஐயா சிவன். என்ன இவன் பிரச்சனை எனக்கு? இங்க வரங்க ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கணும். நம்ம நாடு WTOங்கிற உலக வர்த்தக அமைப்புல போட்ட கையெழுத்து தான் இப்ப நம்ம தலையெழுத்தை மாத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு கல்வி சேவை, நமக்கு மருத்துவம் சேவை, நமக்கு தூய குடிநீர் விநியோகம் சேவை, நமக்கு சாலை அமைத்தல் அதை பராமரிப்பது சேவை, நமக்கு மின் உற்பத்தி செய்வது அதை முறையாக பகிர்ந்தளிப்பது சேவை. இது எல்லாம் நமக்கு சேவை. அவனை பொறுத்த வரைக்கும் அது தொழில். தொழில் நடத்துவது அரசின் வேலை இல்லை. இதை தனியார் முதலாளியிடம் கொடுத்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, அவன் கொள்கை முடிவு. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இதன் அன்பு நம்ம விளைக்கணும். பயோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க நிறுவனம் தான் இந்த நீட் தேர்வை அவன் நடத்துறான். அவனுக்கு என்ன இங்க வேலை? அவனுக்கு என்ன வேலை? இப்ப இது மிக ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு ஒரே தேர்வு, ஒரே கல்வி, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே சட்டம். இதுதான் அவனுடைய நோக்கம். இதை நம்ம நன்கு விளைக்கணும். இப்ப மத்திய அரசு நடத்துற ஜிப்மருக்கும் எய்ம்ஸுக்கும் நீட் தேர்வு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசு நடத்துற இந்த கல்வி நிறுவனங்கள், இந்த மருத்துவமனைகள் அவனுக்கு தரமா இருக்குது. மாநில அரசின் கல்வி, உன்னுடைய கல்வி தரம் சரியில்லை என்று சொல்ல வர நீ. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மத்திய அரசு பள்ளியில படி, CBSE பாடத்திட்டத்தில் படி. படிச்சா என்ன? இங்கதான் பிரச்சனை வருது. ஒரு தேசிய இனத்தை அதன் மொழியிலிருந்து வெளியேற்றுவது, அடையாளம் தெரியாத அழிப்பது. உனக்கு தாய்மொழி கல்வி இருக்காது. இந்தி கட்டாயமா படிப்ப, சமஸ்கிருதம் படிப்ப, தமிழ் படிக்க மாட்ட. நீ அங்க போன வல்லபாய் பட்டேல படிப்ப, உன் பாட்டன் வாவுசி படிக்க மாட்ட. சான்சிராணி லட்சுமிபாய படிப்ப, உன் பாட்டி வேலுநாச்சியார படிக்க மாட்ட. உன்னுடைய வரலாற்றில் இருந்து உன்னை வெளியேற்றுவான். உனக்கு எந்த அடையாளமும் இருக்காது. இதுதான் இங்க இருக்கிறது. ஏற்கனவே இப்ப இதுல இருந்து விளக்கு பெற முடியாதா? அதுதான் எங்க அண்ணன் மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள் பேசினாங்க. ஒரு ஆளுமை உள்ள அந்த அரசு இருந்தால் சத்தியமா முடியும். என்ன சொல்லணும்? நீட்டு, அதை வேற எங்கேயாவது காட்டு. இல்லைன்னா நீ என்ன சொல்லுவ? இல்லைன்னா 24 கல்லூரிக்கும் போடுவேன் போட்டு. ஏன் காசு, ஏன் கல்லூரி, என் பிள்ளை படிக்க முடியாம அந்த கல்லூரியை நடத்த வேண்டிய தேவை நான் இல்லை. உனக்கு கூலிக்கு மாரடிக்கிறவல்ல நான். புரியுதா? வெளியில போயிட்டே இருங்க. எப்படி ஆந்திர பிரதேசம், ஆந்திரா மட்டும் எப்படி நீட்ல வழக்கு வாங்கிச்சு? ஒரே தீர்மானம், நான் உனக்கு தர வேண்டிய 15 விழுக்காடை தரல, நீ எனக்கு தர வேண்டிய எந்த சலுகையும் தராத, போயிட்டே இருந்தான். அவ்வளவுதானே? இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய உன் குடும்பத்தினுடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டாம். அவ்வளவுதானே? என் காசுல என் பிள்ளை படிக்க போறான். வேணா உலக நாடுகளில் சீனாவுக்கு அனுப்புறேன், சிங்கப்பூர் அனுப்புறேன், ஜப்பான் அனுப்புறேன், ரஷ்யா அனுப்புறேன், அமெரிக்கா அனுப்புறேன், படிச்சுட்டு வரட்டும். எங்க ஆத்தாளப்பன் காசுல படிக்கிறான், என் ஆத்தாளப்பனுக்கு வைத்தியம் பார்க்கட்டும். உனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ உன் அங்கீகாரம் தேவையில்லை. அங்கீகரிச்சியா? எங்களை எல்லாத்தையும் அங்கீகரிச்சியா? எதுல அங்கீகரிச்சிருக்க? கேட்காது இல்லை. ஆந்திராவுக்கு விளக்கு பெற முடியும், அன்னை தமிழ்நாட்டுக்கு பெற முடியாதா? அதுக்கு ஆள் இல்லை. அதான் பிரச்சனை. அதனாலதான் இவ்வளவு சிக்கல் வருது. ஏற்கனவே முதுகலையில 50 விழுக்காடு, அது சேவை பயிற்சி செய்து படித்துக்கொண்டே சேவை செய்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டது. எல்லாமே இது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில உரிமைகளை நாம் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் சாதிக்கிறான். தாய்மொழி கல்வியிலிருந்து நம்மளை வெளியேற்றணுங்கிறது தான் அவன் மத்திய அரசு பாடத்திட்டத்துக்கு வாங்குறான். நீட்டு தேர்வுல கேள்வி அதுல இருந்தே கேட்கிறான். இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் தமிழ்ல படிச்சு என்ன சாதிக்கிறது? இங்க பல பேருக்கு அந்த ஒரு நோய் இருக்கு. உனக்கு நீ உன்னை மறந்து உறங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருதோ அந்த மொழிதான் உன் கல்வி மொழியா இருக்கணும். ஏன்னா அதுதான் உன் சிந்தனை மொழி. இல்ல உனக்கு இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நீ யாரும் இல்லை, நீ சோரம் போயிட்டான்னு அர்த்தம். அதை நல்லா விளைக்கணும். உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன்.
உலகத்தில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், படிக்காதவன் பயன்படுத்துறான். இந்த நாடு ஞானிகளை, இப்ப இருக்கிற ஞானிகளை சொல்லல, பச்சிலம் குழந்தைகளை பதற பதற கற்பழிக்கிறான் இந்த பரதேசி கூட்டத்தை நான் சொல்லல. ஞானிகளை உருவாக்குவானே ஒழிய விஞ்ஞானிகளை உருவாக்காது உன் கல்வி முறை. இது ஒண்ணும் கிடையாது. ஐயா அப்துல் கலாமும் தாய்மொழியில் கற்றவர், ஐயா மயில்சாமி அண்ணாதுரையின் தாய்மொழியில் கற்றவர், ஐயா சிவன் அவரும் தாய்மொழியில் கற்றவர். தாய்மொழியில் கற்பதற்கும் இதுக்கும் போய் தொடர்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஐயா பழனிசாமி இருக்காரு கோவையில், பல ஆண்டுகளா அப்பாவோட விவசாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கலான்னு தமிழ்ல தான் படிச்சு அதுக்கப்புறம் போய் இன்னைக்கு லேப்ராஸ்கோப்ல பண்ற அறுவை சிகிச்சையில இந்தியாவில முதன்மையான ஒரு மருத்துவராக இருக்கிறாருன்னா அவனால தமிழனால முடியாத ஒண்ணும் இல்லை. இந்த நிலையில் இருந்து நம்மளை அப்புறப்படுத்தணும். கல்வி இனி நமக்கு இல்லை, மருத்துவம் நமக்கு இல்லை. அதை முடிக்கிறதுக்கு தான் இந்த வேலை உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து விளக்கு பெற வேண்டும் என்றால் அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது போல, எனது அன்பு சகோதரன் என் அருமை ரத்தம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல, இங்கே பேசிய பலர் குறிப்பிட்டது போல, தொடர் போராட்டம். தமிழர்களுக்கென்று வலிமை மிக்க ஒரு அதிகாரம் அது வரும்போதுதான் நாம் இதை மீட்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதில் இன்னைக்கு நம்ம எல்லோரும் பல கட்சி கருத்து முரண் எல்லாவற்றையும் தாண்டி இனத்தின் உரிமை என்கிற அந்த புனித கனவில் நாம் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைந்து நிற்பது என்பது அதான் இங்க கேட்டவங்களாம் கேட்டாங்க, தலைவர்கள் இத்தனை பேர் இருக்கிற அரங்க நிறையிலேன்ட்டு. தமிழர்களுக்கு இது போய் சேரணும். இங்க பேசுறது என்பது இது எல்லாரும் சொல்றாங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு பேசல, உலகம் பூரா பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழர்களுக்கு சேர்த்து தான் பேசுறோம். இப்ப இது பேசியது கொஞ்ச நேரத்துல காணொலியில பார்த்துட்டு உடனே கீழே இறங்குக்குள்ள அழைப்பான், அண்ணே உங்க பேச்சு கேட்டனேன்பா. அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் பரவி கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு உரிமையாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தொடங்கி பேராசிரியர் நிர்மலாதேவி மேல ஒரு வாரியம் அமைக்கிற அளவுக்கு போய் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு அண்ணன் சிவா அவர்கள் சொன்னது மாதிரி திருப்பி திருப்பி திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு முகநூல்ல ஒருத்தர் போடுற பதிவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து திரும்பிடுறோம். காலையில ஒரு பதிவை போட்டு எங்கேயாவது போயிட்டு இருக்கா, நாள் புறம் சண்டை நடக்குது, ராத்திரி படுக்கும்போது ஒன்று போடுறான், விடிய காலத்தில் இருந்துச்சு சண்டை நடக்குது. இதுல கவனமா இருக்கணும். உங்களை திசை திருப்பிடுவான். பிரச்சனைகளை கொடுத்து நம்மளுக்கு எப்படி அடிக்கிறான்? பிரச்சனைகளாலே அடிக்கிறான், பெரும்பாலே அடிக்கிறான், பெரும்பாலே அடிக்கிறான். போராடி பெற்று தருவதற்கான அதிகாரம் நம்மகிட்ட இல்லை. மக்கள் நாம் போராடி பெற்றுக்கொள்வதற்கு விடுவதற்கான அதிகாரமும் நமக்கு இல்லை. அரசு உளமாற நீட்டு தேர்விலிருந்து விலக்கு பெறணும் என்று விரும்பினால் கடற்கரையை திறந்து விடுங்க, நாங்க போராடி பெற்றுக்கிறோம். உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அறவழியில் போராடி உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இனம் தமிழ் இனம். அதுதான் என்னுடைய அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்கள் 29ஆம் தேதி ஒரு எழுச்சி மிகுந்த போராட்டத்தை சென்னை மெரினா கடற்கரையிலே தொடங்கலாம் என்று சொல்கிறார். அதை ஒவ்வொரு தமிழனும், இது எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால யாரோ ஒருத்தனுடைய பிரச்சனை, இது நான் என் பிள்ளை மருத்துவமாக படிக்க போகுது, நான் என்ன டாக்டர் ஆக போகிறேன் அப்படி நினைக்கிறது தான் தப்பு. அப்படி நினைக்கிறது தப்பு. இது இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை, அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளின் உரிமைக்கானது. நீங்கள் நுட்பமாக விளைக்கணும். ஒருவன் உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கக்கூடாது. தனிப்பட்ட சீமான் தன் உயிரை இழப்பென்பது அவனுக்கான இழப்பு. ஆனால் என் உரிமையை இழப்பு என்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. அதைத்தான் உயிர் உன்னதமானது நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எம் இனத்தின் பெருமை என்று என்னுயிர் அண்ணன் எங்கள் அன்பு தலைவன் மேலகிரி பிரபாகரன் அவர்கள் கேட்கிறார். எல்லாரும் கேட்கலாம், இந்த கௌதமே இதை கொஞ்சம் மருத்துவர்கள் மாணவர்கள் சேர்ந்து நடத்தினா நீட்டு தேர்வுலேருந்து விளக்கு வந்துருமா? அது கேட்குறான். ஐபிஎல்லை நிறுத்திட்டா காவிரியில் தண்ணி வந்துருவானா? பல வயசு நினச்சிக்கிட்டு இருக்கான். தாகமும் பசி எங்களுக்கு மட்டும்தான். டேய், எங்கள் தினம் திட்டிக்கிட்டு இருக்கல, உனக்கும் சேர்த்தாண்டா தண்ணிக்கும் சோத்துக்கும் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ நீருக்கு போராடவில்லை என்றால் நாளைக்கு நீருக்கும் சோறுக்கும் போராடுவாய். இன்னைக்கு உழவனுக்காக நீ போராடவில்லை என்றால் நாளைக்கு உணவுக்காக போராடுவாய். உனக்கு நீர் முக்கியமா, சோறு முக்கியமா,
கிரிக்கெட் ஸ்கோர் முக்கியமானா ஸ்கோர் முக்கியமான சில லூசுகள் தெரியும். இன்னும் பைத்தியக்காரத்தனத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை விரும்புவர்கள், விரும்பாதவர்கள், எதிர்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் எல்லோருக்கும் சேர்த்துத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள், என் அன்பின் இனிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் தேதி நீட்டு தேர்வு நடக்க இருக்கிறது. ஏறக்குறைய நம் பிள்ளைகளினுடைய மருத்துவ கனவில் மண்ணெல்லி போட்டு மூடி இருக்கிறது இந்த அரசு. இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். மற்ற மாநிலத்தவர்கள் ஏன் இந்த நீட்டை எதிர்த்து போராடல? அதை பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா மணியரசன் அவர்கள் விளக்கி கூறினார்கள். அவர்களுக்கெல்லாம் அது எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது தமிழ்நாடு தான். நம்மளுடைய உழைக்கும் மக்களினுடைய காசில் நம் மக்களுக்காக, நம் பிள்ளைகள் படிக்க, நம் மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இதில் முழுக்க முழுக்க நம்ம பிள்ளைகள் நிராகரிக்கப்பட்டு பிற மாநிலத்தவர்கள் வந்து கல்வி கற்கத்தான் வாய்ப்பு அதிகம். இந்த மருத்துவத்துறையில் சேவை மருத்துவர்கள், அதாவது படித்துக்கொண்டே சிற்றூர்களில் பழங்குடி மக்கள் வாழ்கிற மலைப்பகுதிகளில் போய் மருத்துவம் செய்வது, அவர்களுக்கு சேவை மதிப்பெண்கள் உண்டு. அந்த முறையில் 50 விழுக்காடு நமக்கு இருந்தது. அதை முற்றுமுழுதாக உச்சநீதிமன்றம் சொன்னது என்று அதை மத்திய அரசு எடுத்துக்கிட்டது. இப்போ யாருமே சேவை அடிப்படையில் மக்களின் காசில் படிக்கிறான். ஒரு மாணவன், மருத்துவக் கல்லூரி மாணவன் படிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அது அவ்வளவும் மக்கள் காசு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் நாம் 50 லட்சம் கொடுத்து 60 லட்சம் கொடுத்து தானே சீட்டு வாங்கி படிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது முதலாளிக்கு, அந்த கல்லூரியை நடத்துகிற முதலாளிக்கு கொடுக்குறாங்க. ஆனால் படிக்கிற காசு உழைக்கும் மக்களின் காசில் படிக்கிறாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் இந்த மருத்துவ வசதி நம் மக்களுக்கு கிடைக்கவே வாய்ப்பில்லை என்கிற சூழலை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்போ இந்த நீட்டு தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்று வருகிற ஒருவர் படிச்சுட்டு யாராவது அரசு மருத்துவமனைக்கு சேவை செய்ய வருவாங்களா, வேலை பார்க்க வருவாங்களா? அவன் என்ன பண்ணுவான், எந்த தனியார் மருத்துவமனை அதிக சம்பளம் கொடுக்குதோ அங்கே போவான். எந்த நாடு, ஆஸ்திரேலியாவா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, எந்த நாடு அதிக சம்பளம் கொடுக்குதோ அங்கே போவான். ஆனால் மக்களுக்கான சேவை என்கிறது எங்கே இருக்குங்க? அப்போ ஒரு மருத்துவ சேவையே ஒரு நாட்டு மக்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பற்ற சூழலை உருவாக்குது இந்த அரசு. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த உலக வர்த்தக அமைப்பு, WTOங்கிற அமைப்பில் இந்த நாடு போட்டுக்கிற ஒப்பந்தம் தான். நமக்கெல்லாம் எது எது சேவையோ, நமக்கு கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, போக்குவரத்து நடத்துவது சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, இது எல்லாமே அந்த வர்த்தக அமைப்புக்கு ஒரு தொழில். தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை. அதை தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு நீ கையெழுத்தை போட்டு கமிஷனை வாங்கிட்டு கம்முன்னு இரு. இதுதான் அவனுடைய திட்டம். அதனால இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வானூர்தியை நடத்தி இருந்துச்சு, இந்தியன் ஏர்லைன்ஸு. அதையும் ஒப்பந்தம் தனியார் விட்டுருச்சு. அரசு வங்கி என்ற ஒன்றே கிடையாது. பொதுத்துறை வங்கியிலெல்லாம் தனியார் மயப்படுத்து என்று தினந்தோறும் பிரச்சனை, எல்லாம் தனியார்ட்ட கொடுத்துடணும். இப்போ நமக்கு எழுதுற கேள்வி, எல்லாமே தனியார் என்றால் அரசின் வேலை என்ன? எல்லாத்தையுமே தனியார்ட்ட கொடுத்துட்டா அரசினுடைய வேலை என்ன? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு. இதுல என்ன நுட்பமா பார்க்கணும்னா, ஜிப்மருக்கும் எய்ம்ஸுக்கும் நீட் தேர்வு இல்லை. அப்ப மத்திய அரசு நடத்துகிற மருத்துவக் கல்லூரியின் பாடம் தரமா இருக்கு. அவன் சொல்ல வர்றதா தான். இப்ப மாநிலத்தில் நம்மளுடைய கல்வி முறை சரியா இல்லை. அவன் எதை கொண்டு வரான், CBSE பள்ளிக்கு வாங்குறான், மத்திய அரசு பள்ளிக்கு. இந்தியை நேரடியாக திணிச்சா தமிழர்கள் எதிர்ப்பார்கள். நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்த்தது நம்ம தான், நீட்டு தேர்வு எதிர்க்கிறது நம்ம தான், GST சரக்கு மற்றும் சேவை வரி எதிர்க்கிறது நம்ம தான். எதா இருந்தாலும் தமிழை எதிர்ப்பான். ஏன்னா இவனுக்கு தான் தூய ரத்தம் ஓடுது. இதை நுட்பமாக விளங்கினோம். அது ஐயா மணியரசன் சொன்னாங்க, எல்லாருமே கிளப்பினோம், இந்தியாவில் எல்லாருமே கிளப்பினோம். இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறவன் தமிழை மட்டும்தான். இவன் மட்டும்தான் தூய இனமாக இருக்கான். நீட்டு 24 கல்லூரியும் போட்டு ஒரே வழி, என் காசு, என் ஆத்தாளப்பன் காசு, என் பிள்ளைய படிக்காம எதுக்கு இந்த கல்லூரி மூடா முடிஞ்சு.
நீட் அங்கிட்டு நான் திறக்கிறேன். ஒரே ஒரு அறிக்கை, இந்திய மத்திய மருத்துவ கவுன்சில் குழுமம் என்னை அங்கீகரிக்க வேண்டாம். நீ யாரா என்னை டாக்டர் சொல்றதுக்கு? வேண்டாம். என் பாடத்திட்டத்தில் என் பிள்ளை படிக்கட்டும், என் ஆத்தாள பொண்ணுக்கு ஊசி போட்டு மருந்து போட்டுக்கிட்டோம், ஒன்றும் இல்லை, நீ அங்கீகரிக்க வேண்டாம். சீனாவுக்கு அனுப்புகிறேன், ரஷ்யாவுக்கு அனுப்புகிறேன், அமெரிக்காவே படிச்சுட்டு வரட்டும். ரஷ்யா மருத்துவத்தை கல்வி இலவசமாக கொடுக்குதா இல்லையா? எத்தனை பிள்ளை என் கட்சி பிள்ளையிலே படிக்குது. சீனாவில் படிக்கிறான், பின்லாந்தில் படிக்கிறான், பிலிப்பைன்ஸில் படிக்கிறான். ஏன்? கல்வியை இலவசமாக தர்றான், படிச்சுட்டு வரட்டும். நான் உனக்கு ஊசி போடல, எங்கள் அக்கா தங்கச்சி ஆத்தாள பொண்ணு ஊசி போட்டு போகிறேன். நீ அங்கீகரிக்க வேண்டாம். வேண்டாம். யாருக்கு வேணும் அங்கீகாரம்? நான் உன்னை அங்கீகரிக்கல, நிராகரிக்கிறேன். போ, வேண்டாம். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களை வச்சுக்கிற, விட்டுரு. ஏன் கஷ்டப்படுற? எங்களை பிடிக்கல, எங்களை பிடிக்கல, எங்கள் மொழி பிடிக்கல, எங்க மூஞ்சி பிடிக்கல, எங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஏன் நீ வச்சிருக்க? ஏன் வச்சிருக்க? நீட்ல இருந்து விளக்கு கொடு, இல்லைன்னா என்னை விளக்கி விடு. தண்ணி கொடு, இல்லைன்னா தனியா விடு. ஏதாவது ஒண்ணுக்கு வா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. புரட்சி எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் பல கோடிக்கணக்கான மக்கள் இணைந்து புரட்சியை முன்னெடுப்பார்கள் லெனின். அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வந்துட்டது. அதனால நீட்டு தேர்விலிருந்து விலக்கு பெற முடியுமானா முடியும். ஆந்திரா பெற்றிருக்கிறது, ஏன் நம்ம பெற முடியாதா? பெற முடியும். இவர்களுடையது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லை, இவனுடையது குளோபல் என்ட்ரன்ஸ். அதுதான் அவன் நோக்கம், அதுதான் அவன் நோக்கம். இப்போ அதில் இனி வெளிநாட்டவர்கள் வந்து கூட நம்ம இதில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவன் படிச்சுட்டு எப்படி வைத்தியம் பார்ப்பான்? இப்போ வட இந்தியா வந்துட்டான். நம்ம டாக்டருக்கே நம்ம ஆத்தா பத்தா பேசுறது புரியாது. எப்போ ஒரே நச்சு குத்தா ஒத்த பக்கம் தலையில் குத்துதுங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் வட இந்தியா வந்து கியா அப்படிம்பா, மேலுங்களும் பார்க்கும். என்ன செய்யுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செத்துரும் நம்ம அப்பத்தா. அதான் 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 நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க. நாங்கள் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு கோவம் வருது. தமிழ் தேசம்னா ஏதோ வேற்றுக்கிறக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நாட்டுக்கு பேர் என்ன? தமிழ்நாடு. அப்போ தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடு, அவனுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இதை காப்பது, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம், அவனுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? அப்ப தேச தமிழ் தேசம், இதற்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். இதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீட்டை கொண்டு வருது இந்திய தேசியம், நீட்டு வேண்டாம்ங்கிறோம் தமிழ் தேசியம். அவ்வளவுதானே? காவிரி மேலாண்மை அமைக்க முடியாதுங்கிறது இந்திய தேசியம், அமைத்தே தீரணும்னு போராடுறோம் தமிழ் தேசியம். ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்ட தடையை நீக்கணும் போராடணும் தமிழ் தேசியம். அதானே? கச்சத்தீவை கொடுத்ததா இந்திய தேசியம், எடுத்தே தீரணும் தமிழ் தேசிய அரசியல். தினமோ நீ வேற்றுக்கிறாங்க சொல்லு மாதிரி யார் வேணாலும் ஆளலாம். ஒன்னு நீ புரிஞ்சுக்கணும், என் நிலத்தை நானே ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாமல் பிறகு ஆண்டு வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையா வாழ தயாரா இல்ல. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. நான் ஊழ கும்பிடு போட்டு காலில் விழுந்து கை கட்டி நிக்கலாம் தயாரா இல்ல. இது என் நிலம், யாரும் வாழு, நான் தான் ஆளுவேன். பல பேர் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வராதா? வந்து என்ன போகுது? நீ மருத்துவரா போறிய? என் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் மே தம்பி மே வர போறானா? இதர்மே சத்மே ஹே ஹே அப்படிம்பா. அவன் ஒரு வந்திருப்பான் மருத்துவர், எங்கள் அப்பா தான் கடும் வயிற்று வலியில், ஐயா வயிற்ற வலியா, அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டு வருவான். நாங்கள் ஏன் செத்துன்னு தெரியாம அரசின் தவறான மருத்துவர்கள் தவறான சிகிச்சைகள் செத்து போயிட்டான், மருத்துவமனை முற்றுகை, அது ஒரு செய்தி. இதெல்லாம் நடக்கும். நீட்டு தேர்வு ஏழை நம்ம சிரிக்கிறான் பாருங்க. முதல் 25 இடத்தில் தமிழ்நாடு அறவே இல்லை. அறவே இருக்காதுன்னு தான்டா நாங்கள் வேணாம்னா, நாங்கள் வந்துடவே கூடாதுன்னு தானடா நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதனால தானே கொண்டு வந்தீங்க. இப்போ நீதிபதிகள் தேர்வுக்கு நீட்டு வருது. நம்மள ஒரு வயனி நீதியரசராக முடியாது. அவன் தான் வந்து உட்காந்துருப்பான்.
வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கப்பா? இப்போ சொல்கிறான்ல 85 விழுக்காடு தமிழ்நாடு அரசு நீதியரசர் சொல்கிறாரு, அரசு தன்னிச்சையாக முடிவு எடுத்துருச்சான். அரசு யார்கிட்ட கேட்கணும்? ஒவ்வொன்றுக்கும் நீதியரசர்களை கூப்பிட்டு வாங்க ஒரு தடவை, ஐயா நான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறேன், அதை நீங்கள் ஏற்பீங்களா இல்லை எதிர்த்தீர்களா? ஐயா கேட்டு செய்கிறதா? எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பெரிய பாராளுமன்றம், எது ஒன்றுக்கு நீதிமன்றம் 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 அப்படின்னா எல்லாமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும்னா பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு?